ලෝක කම්කරුවන්ගේ දිනය அரசாங்க மக்களுக்கு எதுவும் செய்துவிடவில்லை. தொழிலாளர்களின் உரிமைகளை பெரிதும் மீறப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானவர்கள் கிருளப்பணி கூட்டத்திற்கு வரலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை காணப்பட்டாலும் வெளியில் மக்கள் பலம் இருக்க வேண்டும். எனவே அதற்கு மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்ட திஸ்ஸ அத்தநாயக்க கூறியதையே இன்று அரசாங்கம் செய்து வருவதாக அவர் கூறினார். மேலும் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு அமையவே இந்த மேதின கூட்டம் நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மாதிரியில் தன்னோடு சேர்த்து 5 உறுப்பினர்கள் மேதின கூட்டத்திற்காக செயற்பட்டு வருவதாகவும் மேலதிகமாக மக்களுக்கு பணம் எதுவும் வழங்கவில்லை, அதற்கான பொருளாதார வசதி கட்சியில் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும தெரிவித்தார். இதேவேளை பெசில் ராஜபக்ஷ மேதின கூட்டத்திற்காக பெருமளவு பணம் செலவிட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.